Hi everybody. First of all, I'm so sorry. And சிறுத்தை சிவா அஜித் கூட்டணியில இதுவரை பல சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் வெளியாகியிருக்கு. அதுல ஒண்ணுதான் வேதாளம். 2014ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைந்திருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துல அஜித்துடைய தங்கையாக நடிகை லட்சுமி மேனன் நடித்திருந்தாங்க. ஆனா முதலாக இந்த வாய்ப்பு விஜய் டிவி தொகுப்பாளினி டிடிக்கு தான் கிடைச்சிருக்கா. ஆனா இவங்களுக்கு கிடைச்ச பொழுது அந்த படத்துல நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களா இவங்க. இதனால அந்த டைம் இவங்க சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரால் செய்யப்பட்டிருந்தாங்க. அதாவது அஜித்துக்கு தங்கச்சியாக நடிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அஜித் ரசிகர்கள் உட்பட நிறைய பேர் டிடியை சமூக வலைத்தளங்கள்ல வம்பிழுத்திருந்தாங்க. ஆனா இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன ரீசனுக்காக நான் அந்த படத்துல நடிக்க முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு சரியான காரணத்தை இப்ப ரீசன்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. சோ அந்த இன்டர்வியூல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2014ல எனக்கு ஒரு படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்பதான் எனக்கு காலில் அறுவை சிகிச்சை நடந்து முடிஞ்சிருந்துச்சு. 20 நாட்கள் தான் அந்த டைம் ஆகி இருந்துச்சு. சோ என்ன கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனால என்னால அந்த படத்துல நடிக்க முடியாம போயிடுச்சு. சோ இருந்தாலும் என்ன தேடி வந்த வாய்ப்பு நான் மறந்துட்டேன். சோ கண்டிப்பா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தான் இருந்தேன். அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரிய வந்துச்சு அந்த படம் அஜித் சாருடைய வேதாளம் படம் தான் அப்படின்னு சொல்லி அதுல தான் அவருடைய தங்கையாக நடிக்கிறதுக்கு என்ன அணுகி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சோ இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே ரொம்பவே அப்செட் ஆயிட்டேன். அதுக்கு பிறகு அவங்க கிட்ட எல்லாம் பேசி மன்னிப்பு கேட்டிருந்தேன் அப்படின்ற மாதிரி டிடி ரீசன்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் தான் பார்த்தோம் அப்படின்னா இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை லட்சுமி மேனனுக்கு பதிலாக டிடி வேதாளம் திரைப்படத்துல அஜித்துடைய தங்கச்சியாக நடித்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கூட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலா தெரிவிச்சுக்கோங்க. மேலும் இதே போல சினிமா சம்பந்தமான உடனுக்குடன் அப்டேட்ஸ், அதை தாண்டி சீரியல் மற்றும் தொலைக்காட்சி சம்பந்தமான அப்டேட்ஸையும் பெற்றுக்கொள்ள மறக்காம எங்களுடைய பஸ் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.